அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த அறிவை ஆற்றல் குழுமம் அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா எங்க நம்ம போனாலுமே வந்து இயற்கை விவசாயம் சார்ந்த விஷயம் பேசும்போது, என்ன கேள்வி என்னென்னலாம் கேட்டாங்களோ, இந்த 10 வருடங்கள்ல 2013ல என்னோட பயணம் ஆரம்பிச்சு, இன்னைக்கு 2024 கிட்டத்தட்ட 10 வருடங்கள் நிறைவு செய்திருக்கேன். அதுல வந்து என்ன கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி சம்பந்தமான நூல் எங்கேயாவது இருக்குமா? அ இவங்க கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியலையே! இவங்க கரெக்ட்டா தானே கேட்கறாங்க. நம்மகிட்ட ஏன் பதில் இல்ல? அப்படிங்கிற ஒரு தேடுதல் நெறைய இருந்தது. கெ பதில் கிடைச்சாலும், பல வல்லுனர்கள் கிட்ட இருந்து எனக்கு பதில் கிடைச்சாலும், அது திருப்திகரமானதா இல்ல. திருப்திகரமானதா இல்லையன்னா, எனக்கே அந்த கேள்விகள் நெறைய இருக்கு. அதுல முக்கியமான ஒரு கேள்வி வந்து பசுமை புரட்சி வரல அப்படின்னா, மக்கள்லாம் நெறைய பேர் பட்டினியில இறந்திருப்பாங்க இல்லையா? அ அப்ப அதுதானே பசுமை புரட்சி தானே நம்மள காப்பாத்தியிருக்கு அப்படிங்கிற கேள்வி. அதே மாரி இப்ப இருக்கிற அரிசிகள்லாம் வந்து ஏன் இவ்ளோ விலை விக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன? அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொன்னு வந்து இவ்ளோ நடந்துட்டு இருக்கும்போது வந்து அரசாங்கம் வந்து என்ன செய்யுது? அ அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த மாதிரி பல கேள்விகள் கிட்டத்தட்ட ஒரு 20, 25 கேள்விகள வந்து நம்மாழ்வார் ஐயா கிட்ட வந்து ஒரு பேட்டி மாதிரி கேட்டிருக்காங்க. அது வந்து கடைசில தான் வருது. இந்த கேள்வி பதில்கள் எல்லாமே கடைசில தான் வருது. அந்த வரல வணிகம், அரசியல் அப்படிங்கிற பகுதியில தான் வருது. சோ அந்த கேள்விக்கெல்லாம் நம்மாழ்வார் ஐயா வந்து ரொம்ப அழகான, தெளிவான விளக்கங்கள நெறைய குடுத்திருக்காரு. அ ஒவ்வொரு தனி மனிதரும் உணவு சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் இந்த புத்தகத்த வாசிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து எங்க இருந்தோ எனக்கு உணவு வந்துருது. எங்கேயாவது ஒரு மளிகை கடையில இருந்து நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விவசாயியோட பெயர் தெரியறதில்ல. அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒவ்வொரு அரிசியிலயும் நம்மளுடைய பெயர் எழுதியிருந்தா தான் நம்மளுக்கு அந்த உணவு கிடைக்கும் அப்படின்னு. இப்ப அரிசி சாப்பாடே இல்ல. எல்லாமே வந்து மைதா, கோதுமை அந்த மாரி ஆயிடுச்சு. அப்படிங்கிற மாரி தான் இருந்துட்டு இருக்கு. இன்னும் வந்து இந்த உணவ யார் நம்மளுக்கு சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க? இப்ப நம்ம உண்ணக்கூடிய உணவு, ஒரு சாதாரண உணவு வந்து யார் முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, பசுமை புரட்சி தான் முடிவு பண்ணியிருக்கு. ஆனா, அதுலருந்து வெளியில வந்து அந்த கண்ணுக்கட்டுலருந்து கண்ண கட்டிட்டாங்க. அந்த கண்ணுக்கட்டுலருந்து வெளியில வந்து பாரம்பரிய அரிசி, சிறுதானியம் அப்படின்னு சாப்பிடுறவங்க வந்து ரொம்ப சிலரே. அவங்க என்ன கேட்பாங்கன்னா, இந்த புத்தகத்துல அவங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே விளக்கங்கள் இருக்கு. அதாவது இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க என்ன செத்தா போயிட்டாங்க? நல்லா தானே இருக்காங்க? அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன் இந்த அரிசிலாம் வந்து இன்னும் எப்படி பார்க்கப்படுது? அதே மாரி பாரம்பரிய அரிசியில இருக்கக்கூடிய நிறை குறைகள் என்ன? சிறுதானியத்துல இருக்கக்கூடிய நிறை குறைகள் என்ன? அப்படின்ற எல்லா கோணத்திலயும் வந்து ஒரு ஒரு முழுமையான ஒரு கட்டுரை யாருனாலும் படிக்கலாம். இப்ப வந்து ஒரு எழுத படிக்க தெரிஞ்சவங்க எல்லாருமே இந்த கட்டுரைய படிச்சா, ரொம்ப எளிமையா புரியுது அப்படிங்கிறது தான் விஷயம் இங்க. அப்படி பார்க்கும்போது, ஆ இந்த கேள்விகள வந்து எப்படி எப்படிலாம் ஒவ்வொரு கேள்வியா நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். அதுல வந்து முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம். இந்த பசுமை புரட்சிக்கு முன்னாடி பசுமை புரட்சி எப்ப வந்ததுன்னா, உணவு உணவு இல்ல அப்படின்ற ஒரு கட்டம் வரும்பொழுது, பசுமை புரட்சி மூலமா ஒரு விதைகள கொண்டு வராங்க. அதுல வந்து என்னென்ன கட்டுக்கதைகள், அந்த பஞ்சத்தை ஒட்டி என்னென்ன கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் குடுக்குறாங்க நம்மாழ்வார் ஐயா. அதுல ஒரு கட்டுக்கதை நம்பர் 1 அப்படின்னு சொல்றாரு. பெருகி வரும் மக்கள் தொகை போதிய அளவு உணவு இல்லை அப்படின்றது. இதுல வந்து அவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, இவங்க உணவுங்கிறத எத பாக்குறாங்க? வெறும் அரிசியையும், கோதுமையும் மட்டும் பாக்குறாங்களா? இல்ல காய்கறிகள், சிறுதானியங்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்களா? அப்படின்ற கேள்வி இருக்கு. அப்புறம் இன்னும் காய்கறிகள்ல முக்கியமா பருப்பு, கொட்டப்பருப்பு, கிழங்கு, இறைச்சி, மீன் எல்லாமே சேர்ந்து தான் உணவு. இவங்க ஏன் நெல்ல மட்டும் இவ்ளோ அளவுல ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க? அப்படி இருக்கு. அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கட்டுக்கதை என்ன? ஒரு மனுஷனுக்கு எவ்ளோ கேலரி ஒரு நாளைக்கு 3500 கேலரி உணவு வந்து தேவைப்படுது. மேக்ஸிமம். ஆனா மினிமம் மனுஷனுக்கு எவ்வளவு தேவைன்னா 1200 கேலரி இருந்தா அவனால ஒரு நாள் முழுக்க ஆக்டிவா இருக்க முடியும் அப்படின்னு. அப்ப அந்த கட்டுக்கதையெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெருகி வரும் மக்கள் தொகைக்கு போதிய அளவு உணவு இருக்கு. ஆனா நெல்ல மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பசுமை பசுமை புரட்சிய கையாண்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இயற்கை சீற்றத்தால் பஞ்சம் ஏற்படுகிறது. அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிளைமேட்ல இப்போ குறுகிய அதாவது ஹைட் குறைவான பயிர்கள் எல்லாமே.
நம்ம பாரம்பரிய ரகங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாப்பிளச்சம்பாவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ரொம்ப பெரிய பெரிய ஹைட்டா வரக்கூடிய நெல் ரகங்கள் தான். அந்த நெல் ரகங்கள்லாம் இயற்கை காட்டு இனம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நிறைய அடி உயரம் இருக்கக்கூடியது. போட்ல போயிட்டு நம்ம அறுவடை பண்ற ஒரு அரிசிதான். ஆனா அது வந்து இயற்கை சீற்றத்தை தாங்கி வளரக்கூடியது. அப்போ அதெல்லாம் அழிச்சிட்டு ஆஹ் இப்ப இருக்கக்கூடிய நவீன ரக நெல் ரகங்களை உட்புகுத்துறதுக்கான கட்டுக்கதை காரணம் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 3வது கட்டுக்கதை வந்து மக்கள் தொகை பெருகிவிட்டது. எல்லாத்துக்கும் வந்து இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையை சொல்றாரு. அதாவது பாரம்பரிய நெல் ரகங்கள் இருந்துட்டு இருந்த வரைக்கும் பஞ்சங்கிறது ஒண்ணு வரவே இல்லையா? வந்திருக்கு, பஞ்சம் வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நெல் ரகங்களை வந்து பாதுகாத்து ஒரு அரசோட ஒரு குடோன்லயோ இல்ல சுரங்கங்கள்லயோ கோவில்கள்லயோ ஏதாவது ஒரு, எனக்கு அந்த பேர் கரெக்டா மறந்து போச்சு, இவங்க வந்து ஒரு இடத்துல வந்து பதுக்கி வச்சிருப்பாங்க. மக்களுக்கு தேவையான ஒரு தேவைப்படும் பஞ்சம் வரப்போகுது அப்படின்றத முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி அந்த இதுக்காக சேமிச்சு வச்சிருப்பாங்க. அப்புறம் பஞ்சம் வர காலகட்டத்துல வந்து அத மக்களுக்கு வந்து கொண்டு போய் கொடுப்பாங்க. இதெல்லாம் இல்லாம அரசாங்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பசுமை புரட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நெல் ரகங்களை வந்து அவங்க ஆக்கிரமிச்சு செய்யறதுனால எந்த பதுக்கல் தான் நிறைய இருக்கே தவிர அது மக்களுக்கு கரெக்டா கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி வந்து அது சேர்க்கறது இல்ல அப்படின்னு. இன்னொரு கருத்து, இப்ப பாமேன் ஐயாவோட வகுப்புல வந்து அன்னைக்கு கேட்கும் போது ஒருத்தர் கேட்டாங்க, இப்ப சமீப காலத்துல ஸ்ரீலங்கால வந்து இயற்கை வேளாண்மை வந்து தோத்து போச்சு, மக்களுக்கு வந்து சரியான ஒரு இது கொடுக்க முடியல, சாப்பாடு கொடுக்க முடியல, தோல்வி அடைஞ்சது அப்படின்னோடனே அவர் சொல்றாரு, பாமையன் ஐயா சொல்றாரு, ஏன் கியூபாவை வந்து நீங்க சொல்றதே இல்ல, சீனாவை ஏன் சொல்றது இல்ல, கொலம்பியாவை ஏன் சொல்றது இல்ல, இங்கெல்லாம் வந்து கரெக்டா சக்சஸ் பண்ணியிருக்காங்க, இயற்கை வேளாண்மையை வந்து சக்சஸ் பண்ணி மக்களுக்கு தேவையான உணவை வந்து சரியா கொடுத்திருக்காங்க, ஏன் அதை நீங்க உதாரணமா காட்டல அப்படிங்கும் போது அதே விஷயத்த இங்க நம்மாழ்வார் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. மக்கள் பஞ்சத்துக்கும் மக்கள் தொகைக்கும் சம்பந்தமே இல்லை, அதாவது பஞ்சத்துக்கும் மக்கள் தொகைக்கும் சம்பந்தமே இல்லை, சமத்துவமற்ற சமூக அமைப்பே பஞ்சத்துக்கு அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அறிமுகத்துல சொல்லும் போது ஒரு அட்டகாசமான ஒரு லைன் வந்து ஐயா வந்து நம்மாழ்வார் ஐயா வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது யார் ஆட்சி பண்றாங்களோ அவங்கள வச்சுதான் உயிர் வாழ்தல்ன்றது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உயிர் வாழ்க்கை நீராலும் அமையாது, நெல்லாலும் அமையாது, மன்னனது செங்கோலை உயிர் காக்கும் என்ற பொருள்பட அப்படின்னு சொல்றாங்க. நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அப்படின்னு சொல்லி மூசிக்கீரனார்ன்றவர் வந்து இத பத்தி சொல்லியிருக்காரு. அதாவது யார் அரசாட்சி செய்யறாங்களோ அவங்கள பொறுத்துதான் அந்த நாட்டோட வளம் அப்படிங்கிறது. கோல் உயர நெல் உயரம் அந்த பாடல் கூட என்ன சொல்றாங்கன்னா, அரசனை பொறுத்துதான் அங்க இருக்கிற வாழக்கூடிய மனிதர்களுடைய வளம் அப்படிங்கிறது தெரியும். நம்மளுக்கு யார் ஆட்சி பண்றா, நம்மளுக்கு என்னென்னலாம் நடக்குதுன்றது அந்த அரசியல் தான் அந்த புத்தகமே சொல்லியிருக்காங்க. சின்ன அரசியல் ஆரம்பிச்சு, உள்ளூர் அரசியல் ஆரம்பிச்சு, பெரிய அரசியல் வரைக்கும் நம்ம பறிகொடுத்த வேப்ப மரத்துக்கு அந்த காப்பிரைட் வாங்கின வரலாறு வரைக்கும் இதுல அவ்வளவு அழகா எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அதுல கட்டுக்கதை 4வது கட்டுக்கதை என்ன அப்படின்னு சொல்லி பாக்கலாம் நம்ம. உணவு அதிகம் விளைய வேண்டுமா, சுற்றுச்சூழல் அழிவதை கண்டு கொள்ளாதே அப்படின்ற அந்த கட்டுக்கதை. அதாவது அதிக உணவு விளைவிக்க வேணுமா, இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு என்ன அவர் சொல்றாரு அப்படின்னா, ஒரு பூச்சி இருக்கு, இப்ப விவசாயத்துல வந்து பூச்சி வந்து ஒரு பெரிய சவால், அதே மாதிரி களச்செடி வந்து ரொம்ப பெரிய சவால் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 2 சவாலை எப்படி ஒரு விவசாயி வந்து எதிர்கொள்வாரு அப்படின்றத பார்க்கும்போது, பூச்சி வந்து நல்லது செய்யற பூச்சி வந்து அதிகமாகவும், கெட்டது செய்யக்கூடிய பூச்சிகள் வந்து குறைவாகவும் தான் நம்மளோட நாட்டுல இருந்திருக்கு. அப்போ இது எல்லாமே கெட்டது செய்யக்கூடிய பூச்சிய வந்து நல்லது செய்யற பூச்சி வந்து சாப்பிட்ரும். அப்படி சாப்பிடும் போது அந்த உயிர் வளையம்னு சொல்லுவாங்க, அந்த உயிர் வளையம் வந்து சரியா இருக்கு. இந்த சுற்றுச்சூழல் வந்து எந்த இடத்துலயும் அந்த சைக்கிள் வந்து கெட்டு போறதே இல்லை. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு இடத்துல குட்டை வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த குட்டையில இருக்கக்கூடிய மீன் வந்து எகிரி குதிச்சு பக்கத்துல இருக்கக்கூடிய வயல்ல அதுக்கு தேவையானதெல்லாம் பூச்சிகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த மீன் வந்து அந்த பாத்தி வழியாவே வந்து
மறுபடியும் குளத்தை அடையுது அப்படின்னு ஒரு அந்த செயின் சொல்லியிருக்காரு. அவ்வளவு அழகான செயின். அப்போ வந்து இது வந்து எந்த இடத்துலயும் வந்து இன்னொரு உயிர் சூழலை வந்து செதைச்சிட்டு மனிதன் வந்து உணவு உட்கொள்றது கிடையாது. முதல்ல அப்படி அவன் பண்ணதே கிடையாது. எந்த விவசாய முறையுமே இன்னொரு உயிரை அழிச்சிட்டு தனக்கு மட்டுமே உணவு வேணும்னு மனுஷன் நினைச்சது இல்ல. ஆனா பசுமை புரட்சி வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த தலைகீழ உருவாக்கிடுச்சு அப்படின்னு இந்த கட்டுக்கதை 4ல சொல்லியிருக்காரு. பட்டினியை போக்க இன்னும் ஒரு பச்சை புரட்சி தேவை அப்படின்னு சொல்லி கட்டுக்கதை 5. இன்னொரு பசுமை புரட்சி தேவையா அப்படிங்கிற ஆங்கிள் வந்து கண்டிப்பா வரணும். ஆனா வந்து அது ஆனா வறுமையை ஒழிக்கிற மாதிரி அது இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, பசுமை புரட்சி அப்படிங்கிறது வந்து புரட்சி அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு சிதறடிக்க கூடியது. மனித உணர்வுகளா இருந்தாலும் சரி, இல்ல மனிதனுடைய வளத்தையா இருந்தாலும் சரி, சிதறடிக்க கூடியது. அதனால வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க புரட்சி தேவையில்லை, திரட்சியே தேவை அப்படின்னு சொல்வாரு. திரட்சி அப்படின்னா எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கும். புரட்சின்னா வெடிக்க வைக்கும். அப்போ எது தேவைன்றது நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம டெக்னாலஜி எந்த அளவுக்கு உள்ள வருதோ, பயோடெக்னாலஜி வந்து பஞ்சத்தை வந்து தடுக்காது, அதிகரிக்கவே செய்யும். அப்போ சயின்ஸ் வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா, எல்லா இடத்துலயும் ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு, அறிவியலை கொண்டு வரணும், விஞ்ஞானத்தை கொண்டு வரணும். அப்போ உள்ள வந்து விஞ்ஞானத்தை கொண்டு வர இந்த விஷயம் எல்லாமே சிதறிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யதார்த்த நிலை பெரிய பெரிய பண்ணைகள் வந்து வைக்கணும் அப்படின்ற ஒரு கட்டுக்கதை 6ல வந்து சொல்றாரு. பெரிய பெரிய பண்ணைகள் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சின்ன சின்ன உழவர்கள் வந்து ரொம்ப அடி வாங்குவாங்க. இதுல வந்து ஜப்பான், ஜிம்பாப்வே, தைவான் ஆகிய நாடுகள்ல வந்து சின்ன சின்ன விவசாயிகளுக்கும் நிலம் வந்து பகிர்ந்தளிக்கப்பட்டு அதை வந்து கவர்மெண்ட் வந்து வாட்ச் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் அந்த கவர்மெண்ட் பண்ணுது. ஆனா நம்ம கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, சின்ன சின்ன விவசாயிகள் கிட்ட இருந்து இவங்க வாங்குறாங்க. அப்ப இவங்க வாங்கி இவங்க ஒரு இடத்துல பதுக்கி வச்சுட்டு ஒரு செயற்கையா ஒரு பஞ்சத்தை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இவங்க அதை வெளியே விடுறாங்க. இதெல்லாம் யார் யார் பண்றாங்கன்னு இந்த மீட்டிங்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. தடையற்ற வர்த்தகம் அப்படிங்கறதுலயும் இந்த கட்டுக்கதை 7 அப்படிங்கறத சொல்லும் போது தனியார் மயக்கமாக்குறது, தாராளமயமாக்குறது, உலகமயமாக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு போலியான ஒரு விஷயம். அது வந்து பஞ்சத்தை வந்து போக்கவே போக்காது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டுக்கதை வந்து கட்டுப்பாடற்ற வர்த்தகமே விடை. இப்ப நாங்க வந்து பார்க்கும்போது ஏன் இவ்வளவு இயற்கை விவசாயத்துல வந்து இவ்வளவு விலை விக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க. ஏன் இவ்வளவு விலை விக்குது அப்படின்னு. ஒற்றை நாட்டு நடவு செய்யறதுக்கு வந்து இப்ப மக்கள் இல்ல. எல்லாரையும் வந்து ஏதோ ஒரு டைவர்ஷன் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒற்றை நாடு நடவு பண்றதும் ரொம்ப கஷ்டம், ரொம்ப சவாலான விஷயம். எப்படி வந்து இந்த களை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு சேலஞ்சும் இருக்கு. களையும் நிறைய வளருது. களை எடுக்கிறது எப்படி, அதே மாதிரி ஒற்றை நாடு நடவடிப்பது, கையறுவடை பண்றது எப்படி, மிஷின் அறுவடை பண்றது எப்படி, இவ்வளவு சவால்களுக்கு பின்னாடி ஒரு விவசாயி வந்து சாதாரண இப்போ நான் வந்து ஒரு சின்ன லெவல்ல ஒரு தொழில் பண்றேன் அப்படின்னா என் தொழிலை வச்சுக்கிட்டு என்னோட குடும்பத்தை நான் சர்வே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியறது இல்ல. ஒரு சாதாரண விவசாயியால தன்னோட குழந்தைய படிக்க வைக்கணும், இல்ல நல்ல நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடணும், இல்ல தன்னுடைய வீட்டு வேலைகளை செய்யறதுக்கான இது வேணும், காசு வேணும்னா அது விவசாயத்துல இருந்து மட்டுமே அவன் சம்பாதிச்சிட்டான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு விவசாயி இல்ல. அந்த மாதிரி ஒரு விவசாயியை நான் சந்திக்கல. அவங்க வந்து ஒரு மதிப்பு கூட்டுதல் செஞ்சு ஒரு பொழப்பு வச்சிருந்தா மட்டுமே தான் அந்த நிலத்துல இருந்து செய்யக்கூடிய விளையிற ஏதாவது ஒரு பொருளை எடுத்து மதிப்பு கூட்டுதல் பண்ணா மட்டும்தான் அந்த விவசாயி வந்து கொஞ்சமாவது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கு வந்து வாழ முடியும் அப்படிங்கறதுதான் நான் பார்த்த வரைக்கும். இல்ல அப்படின்னா அவங்க மனைவி வந்து வேற எங்கேயாவது போய் வேலை செய்யணும், இல்ல அவங்க மனைவியும் வருமானம் ஈட்டணும். ஒரு குடும்பமே விவசாயத்துக்கு வேலை செஞ்சா மட்டும்தான் அந்த குடும்பம் வந்து இந்த வேர்ல்டுல சர்வைவ் ஆகிறதுக்கு. ஏன்னா இப்ப ஒரு சாதாரணமா ஒரு நாளைக்கு ஒரு சராசரி மனுஷனோட வருமானத்தை விட அவன் செய்யற செலவு வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு விவசாயம் பண்ணி அவன் குழந்தைய வந்து இன்ஜினியரிங்கோ இல்ல ஒரு டாக்டரோ இல்ல ஒரு பெரிய பெரிய படிப்பையோ படிக்க வச்சிருமா முடியுமான்னு கேட்டா முடியாது. அந்த ஒரு கம்பேரிசன் ஆஃப் இதுதான் வந்து இந்த கட்டுக்கதை 8 அப்படின்ற ஒரு இதுல வந்து எளிமையா கொடுத்திருக்காங்க. கட்டுக்கதை 9, உரிமைக்காக போராட முடியாத அளவுக்கு பட்டினியில் கிடைக்கிறார்கள். இப்போ வந்து சின்ன சின்ன சிறு குறு விவசாயிகள் வந்து இங்க டீம்ல நம்ம மக்கள் வந்து விவசாயம்
தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன விவசாயி வந்து ஆர்கானிக் சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னா அவன் எவ்வளவு செலவு பண்ணணும், ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளவு செலவு பண்ணணும். அப்போ அந்த ஆர்கானிக் சர்டிபிகேட் எடுக்கிற அளவுக்கு அவன் நிலத்துல இருந்து வருமானம் எடுத்துருவானா அப்படின்னு கேட்டா அதுவுமே முடியாது, தெரியாது நம்மளுக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயமே நம்மளுக்கு பண்ண முடியாது. இந்த கட்டுக்கதை வந்து இந்த இடத்துல ரிவீல் பண்ணிருக்காரு. அவர் உரிமைக்காக போராட முடியாத அளவுக்கு பட்டினிலை கிடக்குறாங்க. அவங்க போராடவே முடியல, பட்டினிலேயே இருக்காங்க, வெளியில வர முடியல. பசிப்பிணி போக்க அமெரிக்கா நிதி உதவும் அப்படின்றாரு. எதுக்காக? தடையற்ற வியாபாரத்திற்காக, வரி விதிப்பில்லா சந்தைக்காக, உணவு உற்பத்தியை சுருக்கி ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்காக, தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள ஒடுக்குமுறையை ஏவும் அரசாங்கத்துக்கு ஆயுதம் கொடுப்பதற்காக, பேரிடர் காலங்களில் மனிதாபிமானம் என்ற பெயரில் கொடுக்கப்படுவது மொத்தத்தில் 5 விழுக்காடு கூட கிடையாது. அதுவும் அமெரிக்க தானிய கம்பெனிகளுக்கு உதவியாக போய் சேரும் ஏழைகளை, பசித்தோரை எட்டி பார்க்காது. அது உள்நாட்டில் உணவு உற்பத்தியை பாதிக்கவும் செய்யும். என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட போன் பண்ணி கேட்டாங்க, இந்தியா வந்து ரொம்ப குப்பையா இருக்கு. அவங்க வந்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. என்ன வந்து போன் பண்ணி இந்தியா வந்து என்னைக்குதான் முன்னேற போதோ தெரியல, அது இதுன்னு இந்தியாவை பத்தி அவ்வளோ குறை சொல்லிட்டு, ஏன் நீங்க அங்க போயிட்டீங்க, இங்க இருந்து அந்த விஷயத்தெல்லாம் நீங்க சரி பண்ணலாமே, நீங்க ஏன் அங்க போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறேன் நானு. இல்ல, இங்கெல்லாம் எவ்வளவு ஸ்டாண்டர்ட் ஆஃப் அந்த குப்பைய செக்ரிகேட் பண்ற விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க அமெரிக்கால இருக்காங்க. இங்க குப்பைய பராமரிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவ்வளவு பர்ஃபெக்ஷனா இருக்கு. இங்க ஆனா இப்போ சாப்பாடு மட்டும் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, இந்திய சாப்பாடு எங்களால சாப்பிடவே முடியல. இப்படி ஒரு முரண் இருக்கு. அவங்க என்கிட்ட சொல்லும் போது எனக்கு அவங்க கிட்ட பதிலே சொல்ல, நான் ஒண்ணு சொல்லி அவங்க ஒண்ணு சொல்லி ஒரு பெரிய ஆர்குமெண்ட்ல போய் முடிஞ்சிச்சு. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்க நம்ம எல்லா இயற்கை விவசாயத்தையும் பண்ணி பொருள் எல்லாம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடணும். அவங்க அங்க வந்து ஒரு நல்ல ஒரு சாப்பாடை வந்து அவங்க அங்க சாப்பிடுவாங்க. இது எந்த அளவுக்கு முரண்பாடான விஷயம். தற்சார்பு அப்படிங்கிறது வந்து எனக்கு தேவையான பொருளை நானே உற்பத்தி செஞ்சுக்குவேன், அவ்வளவுதான். அங்க அவ்வளவுதான் விஷயமே. அப்போ எனக்கு தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம்னு சொல்லுவாங்க. என்னோட நாட்டுக்கு, என்னோட மக்களுக்கு கொடுத்தது போக மீதி இருக்கிறத நான் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னா அது சரி. ஆனா நம்மளுடைய அரிசிய வந்து டபுள் மடங்கு காசை கொடுத்து வாங்குறதுக்கு வந்து வெளிநாட்டுல எல்லாருமே ரெடியா இருக்காங்க. அப்போ இங்க இருந்து போனவங்க என்ன பண்றாங்க, இங்க இருக்கிற சாப்பாடு வேணும்னா 3 மடங்கு 4 மடங்கு அரிசி கொடுத்து வாங்குறதுக்கு, காசு கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க இன்னும் வந்து விலை ஜாஸ்தி. ஒரு விவசாயிக்கு பேசிக்கா கொடுக்க வேண்டிய விலையை கூட கொடுக்கறது இல்ல. அப்போ யாரு வாங்கி சாப்பிடுற மக்களும் வியாதியோட இருக்காங்க, விளைவிக்கிற விவசாயியும் தன்னிறைவு அடையாம இருக்கான். அப்ப இந்த நடுவுல இந்த காசு எங்க போகுது அப்படிங்கறதுதான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்துல முழுக்க இருக்கக்கூடியது வந்து நடுவுல இருக்கிற காசு எங்க போகுது, அந்த காசு போகிறதுக்கு யார் காரணமா இருக்கா, அதுக்கு சமுதாயத்துல தனிநபரு இல்ல வந்து ஒரு அரசியல் தலைவர்கள், அப்புறம் அதுல இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன வந்து அதுக்கு ரெமெடி எடுத்திருக்காங்க அப்படிங்கறதுதான் இந்த புத்தகம் முழுக்க இருக்கக்கூடிய விடையா இருக்கு. அப்போ கட்டுக்கதை 11 வந்து அவர்களது வறுமையிலிருந்து நமக்கு நலம். யாரோ ஒருத்தர் வந்து நம்மளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவாங்க, உணவு உற்பத்தி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா நான் கேள்வியே கேட்க மாட்டேன், என் தட்டுக்கு எப்படி சாப்பாடு வருது, அது மட்டும் நான் கண்டுகிட்டா போதும். வேற எதை பத்தியும் யார பத்தியும் எனக்கு கவலை இல்லை. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் குறைந்த கூலிக்கு ஆள் கிடைப்பதால் பெரும்பாலான அமெரிக்கர்களுக்கு மலிவாக வாழைப்பழம், ஃபாஸ்ட் ஃபுட், சட்டை, கம்ப்யூட்டர் எல்லாம் கிடைக்கிறது. உழைக்கும் மக்கள் மிகுந்த நமது நாட்டை பஞ்சமும் பட்டினியும் வாட்டி வதைக்கிறது அப்படிங்கிறார். அப்ப இந்த முரண்பாடு பாருங்க. அப்ப அவங்க நாட்டை அவங்க எவ்வளவு வளமா பாத்துக்கிறாங்க, நம்மளோட அரசியலமைப்பு, நமக்கு சுத்தி இருக்கிற அரசியலமைப்பு நம்மளை எப்படி வச்சிருக்கு அப்படிங்கிறதுதான். பசிப்பினியை ஒழிப்பதற்காக சுதந்திரத்தை குறைத்துக் கொள்வோம். இதுதான் இருக்கிற 12 கட்டுக்கதையில இது கடைசி கட்டுக்கதை. பசியை ஒழிப்பதும் மனித உரிமையை காப்பதும் முன்னுக்கு பின் முரணானவை என்று நினைப்பதற்கு காரணம் எதுவுமே இல்லை. அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்க்கும் சுதந்திரம், ஒருத்தருக்கு ஒரு வீடுதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு கண்ட்ரில. இவ்வளவுதான் காசு வச்சிருக்கணும், இவ்வளவுதான் வீடு வச்சிருக்கணும்னு அந்த ரூல் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு. ஆனா எல்லாமே பினாமிக்கு பேர்ல இருக்கு. அந்த சொத்தை பயன்படுத்தும் சுதந்திரம் இவை பசியை ஒழிப்பதற்கு முரணாக உள்ளன. மாறாக எல்லோருக்கும் பொருளாதார பாதிப்பு அளிப்பது நமது சுதந்திரத்தை உறுதிப்படுத்தும். பசியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சுதந்திரத்தை அப்படி புரிந்து கொள்வது அவசியம் அப்படின்னு இந்த கட்டுக்கதைன்ற ஒரு தலைப்பை வந்து அவரு முடிச்சிருக்காரு.
இது வந்து ஒரு முக்கியமான ஒரு போர்ஷன். இந்த கட்டுக்கதைன்ற போர்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த பிடி கத்திரிக்காயை பத்தியும் பிடி பருத்தி பத்தியும் ஒரு டாபிக்ல வந்து சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பிடினா என்ன அப்படின்ற இது மட்டும் நம்ம முதல்ல பார்க்கலாம். டிபி அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். டிபி அப்படின்னா பேச்சுலர்ஸ் எலும்புரிக்கி நோய். டிபின்னா எலும்புரிக்கி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எலும்புரிக்கி நோயை உண்டு பண்றதுக்கு கிரியேட் பண்றது வந்து ஒரு கிருமி. அந்த கிருமியோட பேர் வந்து பேச்சுலர்ஸ் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சுலர்ஸ் டியூபர்குலோசிஸ். இந்த டிசீஸ் வந்து கிட்டத்தட்ட இப்போ எனக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் என் கூட பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேஷண்ட் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு 3 வருஷத்துல ஒரு 5-6 பேஷண்ட்டை நான் கேட்டுட்டேன். இந்த பேசிலஸ் டியூபர்குலோசிஸ் அது எங்கெங்க வருது? பிளட்ல வருது, மோஷன் போற இடத்துல வருது, யூரின் போற இடத்துல வருது. இது எப்படி வருதுன்றது தெரியல. இப்போ அதிகமா பரவிட்டு இருக்கக்கூடிய ஒரு தெரியாம என்னன்னே டிபின்னு மட்டுமே நம்ம பேசியிருப்போம். ஆனா அது என்ன அப்படிங்கிறது வந்து தெரியல. இந்த கிருமி தான். அப்போ இந்த பேசிலஸ் அப்படின்ற கிருமிக்கு பேர் தான் வந்து துரிஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த துரிஞ்சியன்சிஸ வந்து பிடி கத்திரிக்காயில இருக்க உற்பத்தியை கிரியேட் பண்ணி அந்த கத்திரிக்காயில வந்து கிருமி தாக்குதல் இல்லாம பண்றதுதான் பிடி கத்திரிக்காய். இது அந்த கிருமி வந்து அந்த கத்திரிக்காய்க்குள்ள நுழைச்சிருவாங்க. அது விதைக்குள்ளார வந்து நுழைச்சிருவாங்க இந்த கிருமிய. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கத்திரிக்காய்க்கு முழுக்க வந்து பூச்சியே வராது. ஆனா அந்த கிருமி நம்மளுக்குள்ள போனா நல்லதா கெட்டதான்னு கேட்டா விஞ்ஞானிகள் கிட்ட பதில் இல்ல. ஆனா இப்போ பூச்சி வந்து என்ன சொல்றது, அந்த கத்திரிக்காயை நாங்க சேவ் பண்ணிட்டோம் அவங்களதான் அப்படிங்கிற ஒரு இது. சோ இந்த பூச்சி கத்திரிக்காயை வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்து போட்டு சாப்பிடலாம். அந்த பூச்சியை எடுத்து போட்டு கத்திரிக்காயை சாப்பிடலாம். அதுக்கே இவ்வளவு செலவு பண்ணி இப்படி ஒரு பிடி அப்படிங்கிற ஆல்ரெடி பருத்திய உற்பத்தி பண்ணிதான் அந்த விதை வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து ஏன் பிடி பருத்தி எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது நம்ம சாப்பிட போறது கிடையாது. அதனால இந்த பிடி பருத்திய கொண்டு வந்துடலாம். இதுக்குள்ள இருக்கிற அந்த கிருமி வந்து எந்த ஒரு பூச்சியையும் இது பண்ணாது, கிரியேட் பண்ணாது, பூச்சி வைக்காது அப்படிங்கறத இந்த பிடியை கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த பிடிக்குன்னு ஒரு செயல்முறை மாற்றம் உள்ள அந்த செடிக்குள்ள ஒரு மாற்றம் நடந்து அதுல இருக்கக்கூடிய காய்ப்புழு, அந்த காய்ப்புழு வந்து எந்த மருந்தாலையும் அழிக்க முடியல. இது புதுசா உருவாகி இருக்கு. அந்த பிடிக்காகவே ஒரு அந்த பிடி பருத்தியில இருந்தே தானே உற்பத்தி ஆகுது. அந்த அந்த காய் வெட்டு புழு வந்து தானே உற்பத்தி ஆகுது. இது எந்த மருந்தாலும் அந்த அந்த புழுவை வந்து இது பண்ண முடியல. அந்த புழு எப்படி உருவாகுது அப்படிங்கறத வந்து ஒரு இந்த இடத்துல கொடுத்திருக்காரு. அது ஒரு பெரிய ஸ்டோரி. அது படிச்சாதான் புரியும். அப்போ அந்த எந்த இடத்துலயுமே வந்து இந்த பிடிங்கிறது வேலை செய்யல அப்படிங்கிறது இந்த இடத்துல அவரு சயின்டிபிக்கா விஞ்ஞான பூர்வமா இந்த இந்த போர்ஷன்ல வந்து அவர் விளக்கிடுறாரு. அப்போ பிடி பருத்தி வந்த போது அந்த காய்ப்புழுவை சாகடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 10-12 மருந்து தெளிக்கிறாங்க. அப்ப என்ன பர்பஸ்க்காக அந்த பிடி பருத்திய கொண்டு வந்தாங்க? பிடி பருத்திய கொண்டு வந்ததுக்கு காரணம் உங்களுக்கு பூச்சி வரக்கூடாது அதானே? அப்போ காய் வெட்டு புழு வந்திருக்க கூடாது தானே? அப்ப அது வந்து அது ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு 12 மருந்து தெளிச்சு அந்த புழுவை சாகடிக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்போ எந்த இடத்துலயும் உங்களுக்கு அந்த பிடி பருத்தி வந்து உங்களுக்கு ஈடபிள் கிடையாது, சாப்பிட முடியாது. ஆனா இன்னும் பஜார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பருத்தி பால் அப்படிங்கிற ஒரு பொருள் இது கிடைக்குது, உண்ணக்கூடிய உணவு கிடைக்குதுன்னா பிடில இருந்து பிடி பருத்தில இருந்து வந்ததுனான்றது கூட தெரியல, யாருக்குமே தெரியல. அந்த பருத்தில இருந்து தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது கூட யாருக்குமே தெரியல. இப்போ வந்து ஆன்லைன்ல அது ஒரு பெரிய வர்த்தகம். ஆன்லைன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா பருத்திப்பால் பொடி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வர்த்தகத்துல போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வாங்குறாங்க அத. அப்போ அவங்களுக்கு தெரியல இது பிடி பருத்தியில இருந்துதான் வந்திருக்கு அப்படிங்கறதே அவங்களுக்கு தெரியாம அதை வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ பிடிங்கிறது எவ்வளவு ஒரு என்ன சொல்றது, அடுத்த தலைமுறையை அதை உருவாக்கவே முடியாது. ஒரு பருத்தி விதையில இருந்து அடுத்த பருத்தி விதையை அதை உருவாக்கிக்க முடியாத ஒரு பருத்தி விதை தான் அது. அப்ப அதெல்லாம் எந்த அளவுக்கு சயின்டிபிக்கலா உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிறது இந்த தலைப்புல ஃபுல்லாவே ஒரு கொடுத்திருக்காரு. 75,415 டன் பூச்சிக்கொல்லிகள் வந்து இந்தியால இருந்து ஆண்டுதோறும் பயன்படுத்துறாங்க. எவ்வளோ? 75,417 டன் நம்மளோட நிலத்துல வருஷா வருஷம் இந்திய மண்ணுல போடப்படுது, தெளிக்கப்படுது.
பூச்சிக்கொல்லிக்கு எதிராக பூச்சிகள் எதிர்ப்பு சக்தியை வளர்த்து கொண்டன. அனந்த சார் ஒண்ணு சொல்லுவாரு, ஒரு பூச்சி மருந்து தெளிக்கிறோம், தெளிச்சு அந்த பூச்சி மேல அது போகாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ப்ரே பண்ணும் போதே முதல்ல எது வரும், ஒரு இயல்பு பிரகாரம் பாத்தீங்கன்னா, ஒரு அறிவியல் பிரகாரம் அறிவியல் பூர்வமா பார்த்தோம்னா, ஒரு ஸ்ப்ரேயர் மிஷின்ல இருந்து ஃபர்ஸ்ட் காத்து தான் வெளியில வரும். காத்து வெளியில வந்து அந்த பூச்சி மேல, அந்த பூச்சி மேலயோ இல்ல அந்த அந்த செடி மேலயோ வந்து தெளிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி தெளிக்கும் போதே பூச்சி மருந்து வெளியில வராது. காத்து வெளியில வரும்போதே அந்த பூச்சி பறந்துரும். அப்போ அந்த பூச்சி மருந்து எதுல படுது, அந்த செடியில தான் படுது. இதுதான் பேசிக். இது யாருனாலும் குழந்தை கூட புரிஞ்சுக்கும். இப்ப நம்ம ஈ அடிக்கிறோம், அப்ப என்ன ஆகுது, நம்ம கையை கொண்டு போகும்போது முதல்ல அந்த காத்து படுறதுனால இது ஈ என்ன ஆயிடுது, கையில அடிபடாது, பறந்து போயிடும். இது எளிமையான உதாரணம். அப்போ அந்த செடி மேல நீங்க பூச்சி மருந்து அடிக்கிறீங்க, மறுபடியும் அந்த பூச்சி வந்து அந்த மருந்து தெளிச்ச செடி மேல வந்து உட்கார்ந்தா அதுக்கு ஒண்ணும் ஆகாது. அப்ப பூச்சி கடைசி வரைக்குமே போகாது. இந்த எளிமையான ஒரு அறிவியலை தான் இந்த புத்தகம் வந்து ஒரு இடத்துல விளக்கியிருக்காரு நம்மாழ்வார். அப்போ அந்த அப்சர்வ் பண்ணி காற்றின் மூலமா காற்றின் மூலமாக அந்த மருந்தை வந்து அந்த பூச்சியை வந்து அப்சர்வ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மியூட்டேஷன் உடம்புல, ஒரு அதோட பூச்சியோட உடம்புல வந்து ஒரு மாற்றம் நிகழ்ந்து தனக்கு தேவையான தடுப்பை வந்து அதுவே உற்பத்தி பண்ணிக்குது. உற்பத்தி பண்ணி அதுல இருந்து ஒரு அடுத்த ஜெனரேஷன் கிரியேட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு பூச்சியாக வெளியில வருது. அப்போ அப்டேட் ஆயிடுது. ஆனா மருந்து வந்து அதே ரேஞ்சில் தான் வச்சிருப்பாங்க. அப்போ பூச்சி மருந்து வந்து அதிகப்படியா அப்டேட்டட் வெர்ஷன் கொண்டு வர பூச்சியோட வீரியமும் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, நம்ம பூச்சி மருந்து எந்த அளவுக்கு தெளிக்கும் போது அதை நம்ம நம்ம ஹார்ம்ஃபுல் ஆக்குறது வந்து நம்ம தான் அப்படின்றத பாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு இடத்துல 21 கிலோமீட்டர் தூரம் தள்ளி பயணம் செஞ்சிருப்பது ஒரு ஒரு பூச்சியோட அந்த எச்சம் வந்து எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுதுன்னா 21 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணுதான். அப்போ அது டிராவல் பண்ண ஏரியா முழுக்க காற்று மாசுபாடு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க, சர்வதேச விஞ்ஞானிகள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மரபணு மாற்று உணவு நஞ்சுள்ளதாக இப்ப சொல்றாங்க. மரபணு மாற்ற உணவு வந்து நஞ்சுள்ளதாக இருக்கக்கூடும். மரபணு மனித உடலில் ஒவ்வாமையை உண்டு பண்ணும். மரபணு மனித உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை சிதைக்கும். மரபணு உயிரின பன்மையத்தை அழிக்கும்னு லேட்டா அதை கருத்து சொல்றாங்க. ஏன் அதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, இந்த மரபணு மாற்ற பயிர் வரத்துக்கு முன்னாடியே இந்த கருத்தை வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னா எவ்வளவு பேர் இதுல இருந்து அவேர் ஆயிருப்பாங்க. அப்போ எவ்வளவு லேட்டா இதை கொண்டு வராங்க. அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அப்ப இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? தெரியும் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே, மான்சான்டோ கம்பெனி தான் இதை முதல்ல கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒண்ணுதான். அப்புறம் ஏன் அந்த பிடி விதைங்கிறது வேண்டாம் அப்படிங்கறதையும் ஒரு பெரிய சாப்டர்ல அழகா விளக்கியிருக்காரு. அப்புறம் எம்.எஸ். சுவாமிநாதனோட கருத்து, அவர் வந்து என்னென்ன பசுமை புரட்சியில என்னென்ன வேலையெல்லாம் செய்யக்கூடாதோ, எந்தெந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்த்தோம் நம்ம. ஆஹ் இதுல இன்னும் முக்கியமான கருத்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அரசாங்கத்தோட கடமை என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கொள்கை வகுப்பதும், கொள்கை அடிப்படையில் திட்டம் தீட்டுவதும், திட்டத்தை செயல்படுத்துவதும், செயல்பாட்டை கண்காணிப்பதும் மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்க வேண்டும். யாரு வந்து இந்த சட்டத்தை போடுறாங்களோ அவங்க எந்த அளவுக்கு அதை ஃபாலோ பண்றாங்க. இப்போ வந்து அரசாங்கம் வந்து ஒரு சட்டத்தை வலியுறுத்துது அப்படின்னா அது கடைசி இதுல இருக்கக்கூடிய விவசாயி வரையும் சென்று சேருதா அப்படின்றது தெரியறது இல்ல அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அத ரொம்ப அரசாங்கம் வந்து கண்காணிக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அதே மாதிரி இந்த எப்படி வந்து விதைச்சாங்க, அந்த காலத்துல எப்படி விதைச்சாங்க அப்படின்னா, மனிதர்களுக்கு தனியா விலங்குகளுக்கு தனியா உணவு இருந்தது இல்ல. அடிக்காட்டுக்கு நடு மாட்டிற்கு இது வந்து மேல இருக்கிறது வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மாழ்வாரையோட ரொம்ப யதார்த்தமான, ரொம்ப எல்லாரும் இந்த டைலாக் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த லைனை. அப்ப மேல இருக்கக்கூடிய நெல்லு வந்து மனிதனுக்கும்,
நடுவுல இருக்கக்கூடிய வைக்கோல் வந்து மாட்டுக்கும் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும், அடியில இருக்கக்கூடிய நிலத்திலேயே அப்படியே விட்டுடுறது வந்து காட்டுக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு போர்ஷன் ஆஃப் ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஈக்குவாலிட்டி இருந்தது. இப்ப இருக்கக்கூடிய பயிர்ல வந்து ஈக்குவாலிட்டி இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா குட்டரக பயிரா வந்திருந்த போது வைக்கோலே மாடுகளுக்கு இல்ல அப்படிங்கும்போது தனியா ஒரு கல்டிவேஷன் மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் கோழிகளுக்கும் தனியா கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப அந்த செயற்கையா எப்ப புரட்சி செயற்கை பஞ்சம் எப்ப வந்தது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் சாப்பிடுற அதாவது ஆடு மாடு கோழி இவங்கெல்லாம் சாப்பிட்டது போகதான் மனுஷன் சாப்பிடுவான். ஏன்னா மனுஷங்களுக்கு வந்து பழம் சிறுதானியங்கள் இதெல்லாமும் இருக்கு, ஈக்குவாலிட்டி இருந்தது. எப்ப அந்த ஈக்குவாலிட்டி போக ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்கும்போது அந்நிய படையெடுப்புகளால அவங்களுக்காக நாம உணவு உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சோம். இப்ப கூட சொன்னோம் இல்லையா இந்த எக்ஸ்போர்ட் விஷயம், நம்மளோட தன்னிறைவு அடையாம அவங்களுக்காக நம்ம நிறைய கல்டிவேட் பண்ணி அவங்களுக்காக கொடுத்ததும் பிடி பருத்தி வந்து அவங்களுக்கு சாஃப்டான பருத்தி வேணும், அதனால சாப்பிட்டுட்டு இருந்த லேண்ட் எல்லாம் விட்டுட்டு பருத்தி விவசாயம் நிறைய பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ உணவு தட்டுப்பாடு ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சது. இந்த செயற்கை பஞ்சத்தினாலதான் பசுமை புரட்சி அப்படிங்கிறது பர்பஸாவே கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, இந்த செயல்லாம் நடந்துட்டு இருந்த போது 2ஆம் உலக போர்ல மீதியாகிற அந்த கெமிக்கல்ஸ் அத வந்து கடல்ல கொண்டு போய் டைரக்டா கொட்டணும் அப்படின்னா உடனே எஃபெக்ட் இமீடியட் எஃபெக்ட் கிடைக்கும். அப்ப அது என்ன பண்ணணும், அதை மாத்தணும், ஒரு கெமிக்கலை வந்து மாத்தி ஆகணும். அப்ப மாத்தி ஆகணும்னா ஒரு செயற்கையா ஒரு பஞ்சத்தை கிரியேட் பண்ணிட்டு அந்த பிடி பருத்திய வந்து உள்ள கொண்டு வந்தோம்னா நிறைய ரசாயனம் வந்து உள்ள தெளிக்க முடியும் அப்படிங்கறத பர்பஸா முதல்ல பிடி பருத்தியை கொண்டு வந்துட்டு அப்புறம் நெல் ரகங்களை கொண்டு வந்துட்டு அதுக்கு தேவையான யூரியா மத்த வேதிப்பொருட்கள் எல்லாமே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி, இப்பதான் எல்லாமே சரியாயிடுச்சுல்ல, அது வரைக்கும் உற்பத்தி பண்ணீங்க. அப்ப நம்மாழ்வாரையா கேக்குறாங்க, சரி இது வரைக்கும் நம்ம உற்பத்தி பண்ணி முடிச்சிட்டோம், இவ்வளவு நாள் வந்தாச்சு, இப்பதான் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல, இனிமேலாவது நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நிறுத்துறோமா அப்படின்னு கேட்டா ஏன் நம்மளால இன்னும் நிறுத்த முடியல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு. அது சரியான கேள்வி. அப்போ கடைசியா பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்ற எம்.எஸ். சுவாமிநாதனோட கருத்தே அவர் இறக்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாறிடுச்சு, இப்ப சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவர் வந்து இந்த புக்கு வந்து எம்.எஸ். சுவாமிநாதன் ஐயா வந்து இறக்குறதுக்கு முன்னாடியே இந்த புத்தகம் வந்துருச்சு. ஆனா அவர் சொல்றாரு எப்பன்னா அவர் போய் நிறைய நிலங்கள்ல வந்து விவசாயிகளை நேரடியா போய் பார்த்திருக்காரு எம்.எஸ். சுவாமிநாதன். அப்போ வந்து சொல்றாராம், ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த வேலையை நான் பண்ணிருக்க கூடாது, நான் சரியாம பண்ணிட்டேன். அப்போ கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் தான். இப்போ இந்த அளவுக்கு இவ்வளவு விவசாயிகள் வந்து அந்த பிடி பருத்தினால அதிக விவசாயிகள் தற்கொலை வந்து எதுல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிடி பருத்தி மூலமாதான் இயற்கை விவசாயம் பண்ண எந்த ஃபார்மரும் தற்கொலை பண்ணிக்கல. செயற்கை விவசாயம் பண்ணி அதுல தோத்து போன மறுபடியும் யூரியா வாங்கி போட்டு மறுபடியும் உரங்கள் வாங்கி போட்டு மறுபடியும் விதைகள் வாங்கி இன்னும் கடனாளியான விவசாயிகள் மட்டும்தான் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த தற்கொலை வந்து நீண்டுகிட்டு தான் இருக்கு. இன்னும் ஒவ்வொரு நாளும் ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன விட அப்படின்னு சொல்லி கேட்கும் போது யார்கிட்டயுமே பதில் இல்ல, எந்த ஒரு மனிதர்கள் கிட்டயுமே பதில் இல்ல, அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பதில் இல்ல, ஒரு தனி மனுஷங்க கிட்ட இருந்து பதில் இல்ல. இப்ப நான் கஸ்டமர் கிட்ட நான் திருப்பி கேட்கறேன், என்கிட்ட வாங்குறாங்க, இவ்வளவு நாள் நல்லா தானே மேடம் இருந்தேன், என்ன நீங்க புதுசா இயற்கை விவசாயம் இதெல்லாம் வந்து புதுசா சொல்றீங்க அப்படிங்கும் போது ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மாழ்வாரையா சொல்றாரு. 3 தலைமுறைக்கு முன்னாடி அந்த பசுமை புரட்சி வரத்துக்கு முன்னாடி நிலம் எல்லாமே நல்லாதான் இருந்தது. நல்லா இருக்கிற நிலத்துல நீங்க யூரியா போடுறீங்க இல்ல ஒரு மருந்து தெளிக்கிறீங்கன்னா குப்புனது நல்லா உபரி வந்துருச்சு, அதிக விளைச்சல் வந்துருச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அது இயற்கையான அது அதிகரிக்கிற ஒரு விஷயம் தான், உரத்தினாலதான் அதிகரிக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா உரத்தினால கிடையாது. அது வரைக்கும் மண்ணை வந்து நல்லா வளப்படுத்தி வச்சிருந்தோம். நம்ம இயற்கை விவசாயம் செஞ்சு மண்ணை நல்லா வளப்படுத்தி வச்சிருந்த போது ஒரு யூரியா போட்ட உடனே ஒரு கூடுதலா ஒரு விஷயம் அதுக்கு மண்ணுக்கு கிடைச்சி குப்புன்னு அதிக விளைச்சலை கொடுத்துருச்சு. ஆனா தொடர்ந்து அந்த ஒரே நிலத்துல அதே விதமான யூரியா மருந்து தெளிக்க வந்து மலடாயிக்கிட்டே வருது. இப்பதான் அதோட உண்மையான ஒரு கர்ண கொடூரமான ஒரு ஃபேஸ் அந்த இதை வந்து நம்ம சந்திக்கிறோம்.
அப்ப இப்போ சுத்தமா மண்ணு மலடானதுக்கு அப்புறம் உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான் அப்படிங்கிற மாதிரி வானம் பார்த்து பொழிஞ்சுகிட்டு இருந்த பொழிஞ்சிட்டு இருந்ததும் மழையை நம்பிட்டு இருந்தோம் நம்ம. அந்த மழை இது மூலமா கிளைமேட் மூலமா எல்லாம் மாறிடுச்சு. ரசாயன விவசாயம் மூலமாவே எல்லாம் மாறிடுச்சு. அப்புறம் ரெண்டாவதா வெளியில கிணத்துல இருந்து ஏரி பாசனமா இருந்தது எல்லாமே, ஆற்று நீர் பாசனமா இருந்தது எல்லாமே வந்து போர் போட ஆரம்பிச்சோம். அப்ப இன்னும் உப்பு தண்ணி அடியில செக்மெண்ட் ஆயிருக்கிற உப்பை வந்து வெளியில எடுத்து 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 தண்ணி மூலமாவும் வெளியில கொட்ட ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறாரு. நம்மழ்வரையா சொல்லும் பொழுது பூமிக்கு அடியில இருக்கிற தண்ணி வந்து விவசாயத்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்றாரு. ஆனா இப்ப அப்படி பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. இந்த புக்லயும் அதான் சொல்றாரு. நீங்க பூமியில இருந்து அடியில இருந்து சுரண்டி சுரண்டி எடுக்கிறது எல்லாமே உப்பு தான். அது ஏதோ ஒரு சத்து நிறைய இருக்கக்கூடிய ஒரு இது. அதை டிஸ்டர்ப் பண்ணி மழையோ இல்ல ஏரியோ ஆறோ இப்ப எந்த இடத்துலயுமே இல்ல. எதுவுமே வளமா இல்ல. எல்லாமே ஒரு வந்து ஏதோ ஒரு என்ன சொல்றாங்க, கொக்கோ கோலா, ஃபேண்டா அந்த மாதிரியான ஒரு கம்பெனிகளுக்கு வந்து நம்ம விட்டுட்டோம். நீர்நிலைகளை விட்டுட்டோம். இல்ல அப்படின்னா நொய்யல் இந்த மாதிரி நதிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரெஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து வரக்கூடிய ஒரு கழிவுநீர் கால்வாயை அதை நம்ம மாத்திட்டோம். அப்ப எங்கேயுமே தண்ணி இல்லை அப்படிங்கும் போது பூமிக்கு அடியில இருக்கிற தண்ணியை தான் நம்ம எடுத்து விவசாயம் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்துல நம்ம வந்துட்டோம். அப்போ வேற வழி இல்லை, பண்ணிதான் ஆகணும். ஒரு என்ன சொல்றது, தெரியாத பேயை விட தெரிஞ்ச பிசாசு பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இப்ப இந்த மாற்றத்துக்கு எது காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரசாயன விவசாயம் தான் முழு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இயற்கை வழி இப்ப நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்த போது நாங்க இனிஷியலா எங்களோட நண்பர்களோட விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்குமே புதுசுதான். ரொம்ப புதுசு. விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இயற்கை வந்து அது சொல்றதுதான் நம்ம கேட்கணுமே தவிர நம்ம சொல்றது அது கேட்காது. அது சொல்றது என்னன்னு கேட்டு எப்படி அதுல இருந்து அதுவும் பாதிப்படையாம நம்மளும் பாதிப்படையாம எப்படி உணவு உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கறதுதான் இப்ப விழிப்பு நிலை தேவை. நான் சொல்றதுதான் நீ கேட்கணும்னு நிலத்துல போய் நம்ம வாதிடவே முடியாது. அதே மாதிரி அது வந்து நம்மளுக்கு ஒரு லெசன் கத்து கொடுக்கும். அப்படிதான் நம்ம விவசாயத்தை பண்ண முடியுமே தவிர நம்ம ஒரு நாலேஜ் அதுக்குள்ள ஃபீட் பண்ணவே முடியாது. அதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்க களை எடுக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா களை இருக்கிறது எல்லாமே மாப்பிளச்சம்பால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அந்த ஒரு நிகழ்வுல நான் சொல்லியிருக்கேன். மாப்பிளச்சம்பால ஃபுல்லா கூட வருது எல்லாமே கரிசலாங்கண்ணி தான் கூட வரும். ஏன்னா மாப்பிளச்சம்பாக்கு வந்து இயற்கையா தன்னுடைய சக்தியை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை வந்து மாப்பிளச்சம்பாவுக்கு ரொம்ப குறைவு. அப்ப கூடவே என்ன பண்ணணும்னா கரிசலாங்கண்ணியை உருவாக்கி கரிசலாங்கண்ணில இருந்து கால்சியத்தையும் அயனையும் அதை எடுத்துக்கிட்டு வளரும். அப்போ கூட வளர்ற களச்செடி வந்து மூலிகை களச்செடியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து விவசாயிகளை வந்து அதிகம் அரசாங்கம் வந்து மூலிகைகளை உற்பத்தி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது நாங்க ஒரு ஒரு கொஞ்சம் ஏக்கரா நிலத்துக்குள்ளார வந்து கிட்டத்தட்ட களச்செடியாவே கரிசலாங்கண்ணியை வந்து நாங்க பறிப்போம். அதே மாதிரி கொமட்டிக்காய் பறிப்போம். இந்த மாதிரி நிறைய களச்செடிகள் வந்து மூலிகை செடிகளா வாங்கி நாங்க எல்லாரும் உபயோகப்படுத்திக்கிட்டே இருப்போம். இப்படி வந்து ஒரு வறட்சிய ஒரு பஞ்சத்தை வந்து போக்க முடியும் அப்படிங்கறதுதான். அப்ப வெறும் நெல்லை மட்டுமே நம்பி இல்லாம கூட மூலிகைகள், காய்கறிகள், பழங்கள் அதுவா விளையக்கூடிய எல்லாத்தையும் நம்ம வளமா மாத்திக்கணும் அப்படிங்கறதுதான் இதுல நம்மாழ்வாரையா சொல்றது. அப்போ கரிசலாங்கண்ணிக்கு வந்து தனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாப்பிளச்சம்பாவுக்கு எப்படி வந்து அந்த சக்தியை கொடுக்குதுன்னு இன்னும் விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு. அப்போ மனிதனை தாண்டி மனிதனுடைய செயல்களை தாண்டி இயற்கை சொல்ற கால்குலேஷனுக்கு நம்மளுக்கு நம்ம கால்குலேட்டே பண்ண முடியாது. அப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அப்போ மாசானு புகாக்கா ஐயா சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு ஒரு சப்ஜெக்டாவே அப்படியே ஒரு சாப்டர்ல ஃபுல்லா அவர் இந்த மாதிரி அது விதைச்சிட்டு அது என்ன செய்யுதுன்னு நம்ம பார்க்கணும். அவ்வளவுதான். நம்மள போய் அது நடுவுல போய் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. நாங்க களச்செடிய எடுக்கும் போது கையில களை எடுக்கிறது ஒரு மெத்தட் நாங்க எடுத்துட்டு இருந்தோம். சில நேரம் வந்து காலால மிதிச்சு அமுத்தி விடுவோம் அந்த களச்செடிய. அப்ப என்ன ஆகும்னா நிலத்துக்கு உரமாவும் அது மாறிடும். இதுல வந்து ஒரு இடத்துல நம்மாழ்வாரையா வந்து சொல்லுவாங்க, கரும்பு வந்து நீங்க கரும்பு நட்டுட்டீங்க அப்படின்னா அந்த தோகையை எடுத்து சாம்பலாக்க கூடாது. அந்த தோகையை எடுத்து மூடாக்கா அந்த நிலத்திலேயே போட்டு விடுங்க. அப்ப என்ன ஆகும்னா மண்ணும் வளமாகும். அந்த புகையை எரிக்கிறது மூலமா நீங்க சூழலை கெடுக்குறீங்கல்ல, அது போகாது
அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த கரும்பையும் நீங்க வந்து அடியோட வெட்டாம வேரோட வெட்டாம கொஞ்சம் விட்டு வெட்டிட்டீங்க அப்படின்னா அந்த கட்டு கரும்பா இன்னும் கொஞ்சம் பாதி விளையும். அப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டபுள் த லாபம். நீங்க அந்த ஊன்னு கம்புக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் கட்ட கரும்பா வளரும்போது அதையும் நீங்க வெட்டி என்ன பண்ணலாம்னா அடுத்து வெள்ளம் காய்ச்சறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்போ உங்களுக்கு நல்ல லாபம் வரும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி விவசாய நுணுக்கங்களும் விவசாய டெக்னிக்களும் வந்து இதுல சொன்னது வந்து ரொம்ப அதிகமா நம்மளுக்கு ஐடியா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த பூச்சியோட அந்த சைக்கிளும் இதுல ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு. நிறைய சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இல்ல ஏதாவது இருந்தா கேட்கலாம். மகிழ்ச்சிக்கா. பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து உணவு அரசியலை பத்தி இங்க நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு எப்பவுமே. அதை வந்து நம்மாழ்வார் ஐயாவுடைய அவர் இருக்கும்போது நிறைய பேருக்கு தெரியாமலே போயிடுச்சு. ஆக்சுவலா அவர் இல்லாதப்பதான் அந்த வீடியோவோ அந்த விஷயங்களும் வெளில வரும்போது இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல வச்சா கூட அது இவ்வளவு விஷயத்த இவ்வளவு சாதாரணமா அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த வகையில இந்த புக்கு ரொம்ப பர்சனல் தான். பொருளாதார ரீதியா அரசியல் ரீதியா என்ன காரணங்கள் இருக்கு ஒண்ணு பின்னாடியும் சொல்றதுக்குலாம் ஒரு பெரிய துணிச்சல் வேணும். அது அவர் ரொம்ப தைரியமாவே அவரு சொன்னது வந்து ரொம்ப இதுவா இருந்தது. இது நிறைய பேர் கொண்டு போனோம் மெயினா. அது அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு பர்சனலா நீங்க பேசும்போது தெரிஞ்சது. இது எப்பவுமே வந்து இதை சார்ந்த சிந்தனை இருக்கவங்க, இதை சார்ந்து பேசுறவங்க, இதை சார்ந்து யோசிக்கிறவங்களுக்கு சிந்தனையாளர்கள் மட்டுமே தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் சேருது. ஆனா பொதுவா பொதுமக்களுக்கு இது தெரியணும்ல. இதை பத்தி எந்த யோசனையுமே இல்லாம எதை பத்தியுமே கவலைப்படாம உணவு ஏதோ வீட்டுல செஞ்சு போடுறாங்க சாப்பிடுறோம் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு போய் இந்த விஷயம் சேரும்போது தான் இதோட பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். முன்னைக்கு இப்ப நிச்சயமா விழிப்புணர்வு இருக்கு, அதை நான் மறுக்கவே இல்லை. முன்னைக்கு இப்ப நிறையவே விழிப்புணர்வு இருக்கு. ஆனா இது போதாது. ஆக்சுவலா இதை விட இன்னும் நிறைய வேணும் அப்படின்றது தான் எனக்கு பர்சனலா இந்த புக்கு பிடிக்கும். கண்டிப்பா போதாது, நிறைய பேர் வரணும். நிச்சயமா நிச்சயமா. வேற யாராவது சொல்லலாம். ஐயா சித்ரா பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லலாம். சகோதரி அருமையா பேசுனாங்க. இந்த புத்தகத்தை வந்து நானும் வாங்கி படிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இதுல இருந்து நான் வியந்த சில விஷயங்கள் வந்து பீட்டி கத்திரிக்காயை பத்தி இன்னைக்குதான் அவ்வளவு விஷயமா கேள்விப்படுறேன். அதே போல பி பருத்தி அப்படிங்கிறதும் டியூபர்குலோசிஸ் அதனுடைய இதுக்கு வந்து அது பயனுள்ளதா இருந்தது. அதனால அதனுடைய பாதிப்பு வந்து மனிதர்களை எந்த அளவு பாதிக்குது அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ரொம்ப சூப்பரா சொன்னாங்க. அதுல வந்து இன்னொன்னு வியந்த விஷயம் வந்து 75,417 டன் வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப வேதனையா இருந்தது. அந்த பூச்சிக்கொல்லி மருந்துனாலேயே நிலம் வந்து மாசடைகிறது, நிலம் மலடாருங்கிறதுன்றதெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். இந்த புத்தகத்துல எவ்வளவு விஷயங்கள் சகோதரி சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. அடி காட்டிற்கு நுனி வீட்டிற்கு அந்த இது வந்து நடுப்பகுதி வந்து விலங்கிற்குன்னு சொல்றது அது நான் ஏற்கனவே படிச்சிருக்கிறேன். நம்மாழ்வாருடைய வீடியோலாம் நிறைய பார்த்திருக்கேன். அதுல உள்ள விஷயங்கள் நிறைய இருந்தது. நம்ம வந்து ஒரு இதுல வந்து ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கணும்னு சொன்னாங்கல்ல, அது வந்து இந்த செய்தி ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. இப்பல்லாம் தனித்தனியா கல்டிவேஷன் பண்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றதும் சிறப்பா இருந்தது. விஞ்ஞானத்தை தாண்டி விஞ்ஞானத்தை வச்சுட்டு நம்ம வந்து பசுமை புரட்சி கொண்டு வந்தாலும் அதை சிதறிவிடும்னு சொல்ற கருத்து நல்லா இருந்தது. அத ஒரு விவசாயி வந்து உரிமைக்காக போராட முடியாத அளவுக்கு கூட அவன் பட்டினியா கிடக்குறாங்கும் போது இன்னும் ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த அரசியல் போக்கு பின்னணி இதெல்லாம் தான் நம்ம நாட்டினுடைய உணவு பஞ்சம் இன்னும் அதிகமா இருந்தது ஒரு காலத்துல அப்படிங்கிறது. இன்னைக்கு உள்ள இதுல வந்து எல்லாமே ஹைபிரிட்டா இருக்கிறதுக்கும் இந்த அரசியல் தலையீடு அதிகமா இருக்குங்கிறத எனக்கு இவங்க சொன்னதுல இருந்து நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நிறைய நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் மிஸ்ஸஸ் சொன்னது, மேடம் சொன்னதெல்லாம். நன்றிமா. ஆமா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. கரும்பு தோகையை வந்து எரிக்கக்கூடாது, சாம்பலாகக்கூடாது, அது புகை மண்டலம் மாசு ஆயிடும் அப்படின்னு சொல்றது. அது உள்ளே போட்டு பண்ணீங்கன்னாக்கா அடுத்த தடவை கல்டிவேஷன் ஆகி அது உங்களுக்கு வெள்ளம் காய்ச்சறதுக்கு யூஸ் ஆகுங்கிறது எல்லா விவசாயிகளுக்கும் அது செய்யறாங்களா என்னன்னு தெரியல. நம்மளுக்கு இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்குது. யாருக்காவது தெரிஞ்சா யாராவது விவசாயம் வச்சுக்கிறவங்க சொன்னா யூஸ்ஃபுல்லா திருநெல்வேலி இருக்கும். பக்கம் கோமதி நாயகம்னு ஒரு ஐயா வந்து இந்த மாதிரி இந்த கட்ட கரும்பாவே 56 முறை எடுத்திருக்காராமா. அடேங்கப்பா.
அருமை. அனந்து ஐயா சொல்லுவாரு, எங்களுக்குலாம் வந்து அவர் தான் ஒரு பெரிய ரோல் மாடல். அனந்து தான் ரோல் மாடல். அவர் சொல்லும் போது நான் அவர் இருந்த போது என்னால போய் பார்க்க முடியல அவரை. அவர் இப்ப இறந்துட்டாரு, தவறிட்டாரு. பட் சைலண்டா செய்யறவங்க வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஆக்சுவலி கரும்பு நாட்டு சக்கரை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒண்ணு தேவையில்லை, கருப்பட்டியே போதும் நம்மளுக்கு. கரும்பு வர ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட நாட்டு ரக கரும்புல வந்து 56 வகை கரும்பு இருக்குன்னு சொல்றாங்க. பட் இப்போ நம்ம சாப்பிடுறது நாட்டு சக்கரை எல்லாம் சாப்பிடுறோம், வெல்லம் சாப்பிடுறோம். இதெல்லாம் நாட்டு ரகமான்ட்டு எனக்கு தெரியல. இது அதை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நல்லா நிறைய தோத்து போயிட்டேன். எங்க தேடுறது கருத்துக்கெல்லாம் எனக்கு தெரியல. கொஞ்சம் மலைப்பாதான் இருக்கு. எப்படிடா இது, ஏண்டா இந்த கோமாளி படத்துல வர மாதிரி ஏன்னா எல்லாத்தையுமா மாத்துவீங்க, இப்ப எதுல இருந்து எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம ஃபுல்லா மாறி இருக்குமா. இப்ப வந்து நம்மாழ்வாரை வந்து இதுல வந்து ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாரு. மக்களுக்கு வந்து மூளை செலவை வந்து எப்படி செய்யப்பட்டிருக்குன்னா, ஏழைங்களை எல்லாம் வந்து சாராயம் காய்ச்சி வாயில ஊத்தி விட்டாங்க. பணக்காரர்களுக்கு எல்லாம் வந்து டீ காஃபின்னு சொல்லிட்டு அதையும் வாயில ஊத்தி விட்டாங்க. டீ காஃபி வந்து ஒரு பெரிய ஃபேஷனாவும், அது இல்லாம வாழவே முடியாதுன்ற அளவுக்கு எந்த இடத்துலயும் நம்மாழ்வார் ஐயா வந்து டீ காஃபியை வந்து உயர்ந்ததுன்னு சொல்லவே இல்லை. பட் ஆனா அவரை பத்தின நிகழ்வுக்கு நீங்க போனீங்கன்னாவும் உங்களுக்கு டீ இருக்கும். அவரை பத்தி பரப்புரை செய்யறவங்க வந்து நிறைய டீ குடிப்பாங்க. அவர் சொல்வாரு, என்னோட குடும்பத்தையே என்னால மாத்த முடியலன்னு சொல்லுவாரு. அப்போ வந்து மாற்றம் எங்க இருந்து எப்படி நிகழணும்னு பாருங்க. ஆமா. அப்போ அதே போல நீங்க சொன்னீங்களா, அந்த இது கரிசலாங்கண்ணி மாப்பிளை சம்பா, அதுல வந்து கரிசலாங்கண்ணியோட சத்தெல்லாம் மாப்பிளை சம்பால தானா கொடுத்துக்குது. இயற்கை வந்து தன்னுடைய அதாவது நம்ம செயல்களை செய்ய வேண்டி இயற்கையின் போக்குக்கு விட்டுட்டோம்னாக்கா அது நல்லா வளர்ந்துட்டு வந்துரும் அப்படின்னு சொன்னீங்களா, அது நல்லா இருந்தது. ரசாயன விவசாயத்தினாலதான் மழை குறைஞ்சிட்டது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது அந்த நீங்க சொன்னது. நெல்லும் உயிர் என்ற நீரும் உயிர் என்ற அது இந்த புறநானூற்று பாடல் சூப்பரா இருந்தது. அது நல்லா இருந்தது. அந்த பூச்சிக்கொல்லி மருந்து வந்து அடிக்கிறோம் இல்லையா, அதனுடைய அந்த டெக்னாலஜி அந்த தத்துவத்தை சொன்னதுனால அது யாருக்குமே புரியல. இப்பதான் எனக்கே புரியுது. ஒரு அடிச்சோம்னாக்க ஃபர்ஸ்ட் அது காத்து பட்டு பறந்து போற மாதிரிதான். முதல்ல காத்து பட்டு அது பறந்து போயிடும். அதுக்கப்புறமா வேற மருந்தெல்லாம் அது செடியில தானே படுது. அது போது நல்லா உணர்வு பூர்வமா அந்த புக்கை நீங்க படிச்சிருக்கீங்கன்னு தெரியுது. அது அந்த எக்ஸ்பிளனேஷன் எனக்கு சொன்னது வந்து அனந்து சார் தான். அது இவங்க எவ்வளவு என்கிட்ட கேட்டாரு, எவ்வளவு இப்போ ரசாயன உரம் தெளிக்கிறாங்கம்மா, நான் விவசாயி பக்கமே பேசுறேன். ரசாயன உரம் தெளிக்கிறாங்க, தெளிக்கும் போது எவ்வளவு பூச்சி சாகுது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எனக்கு சொல்ல தெரியல. பார்க்கும்போது 100க்கு 0.05% தான் சாகும். குறைவாதான் இருக்கு. ஆமா, அந்த பர்சன்டேஜ் தான் அது சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த பூச்சியும் சாகிறது இல்ல. பருத்தி செடியில வந்து கிட்டத்தட்ட ஒரு சாதாரண நீங்க நாட்டு ரக பருத்தி வந்து ஒரே ஒரு பருத்தி தான் இப்ப மீட் எடுத்திருக்காங்க. இப்ப ரீசெண்ட் டைம்ல உப்பம்னு ஒரு பருத்தி மீட் எடுத்திருக்காங்க. முதல்ல வந்து கருங்கண்ணின்ற ஒரு பாரம்பரிய பருத்தி ஒண்ணுதான். கிட்டத்தட்ட ஒரு 24 ரகம் 54 ரகம் சொல்றாங்க. ஒரு நம்மளோட ஒரு பருத்தி சேலை வந்து இந்தியால பண்ணக்கூடிய ஒரு சேலை வந்து சுருக்கி தீப்பெட்டியில அடைச்சிடலாமா. அப்ப எவ்வளவு மெல்லிசா இழா இருந்திருக்கு பாருங்க. நம்ம ரகம் அந்த அளவுக்கு ரொம்ப மெலிசான ரகம். நம்மளது ரகம் பருத்தி நெஞ்சு அப்புறமா அது இதாயிடுச்சு. ஆமா, நம்மளோட ரகங்களை வந்து இங்க அதாவது இந்த பாரம்பரிய ரகங்கள் விதை ரகங்கள்லாம் அழிஞ்சு போறதுக்கு வந்து என்னென்ன காரணமா இருக்கலாம்னா, ஒண்ணு வந்து அந்நிய படையெடுப்பால அது முற்றிலுமா அழிக்கப்பட்டிருக்கலாம். இன்னொன்னு வந்து இந்த தலைப்புல வந்து முக்கியமா நான் விட்டது வந்து ஒண்ணு என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பருத்தி வயல்ல வந்து 150 உயிரினங்கள் இருக்குமா. பூச்சி, பாம்பு இந்த மாதிரி உயிரினங்கள் வந்து ஒரு பருத்தி வயல்ல 150 இருக்குமா. அப்போ ஒரு மரம் வளர்த்தாலே பல்லுயிர் பெருக்கம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான். ஆமா, அப்படி இருக்குமா. அதே மாதிரி தகவல்கள் எல்லாம் வந்து நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து ஒரு எழுத்து கல்வி எல்லாம் இல்லாத காலகட்டத்துல இருந்தாங்க. ரொம்ப வருஷமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல மக்கள். மொழி பேச முடியாத காலத்துல, மொழி இல்லாத காலத்துல இருந்தே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்பையில இருந்து பழமொழி வாயிலாகவும் அந்த வாய்ப்பேச்சு வாயிலாகவும் தான் இந்த விவசாய முறைகளை வந்து கடத்தி கொண்டு வந்திருக்காங்க. தலைமுறையா கொண்டு வந்திருக்காங்க. அப்போ பழமொழியில எந்தெந்த பழமொழியில அடுத்ததுல இப்ப நான் பேசுற பழமொழி வந்து என் பொண்ணு பேசுவா. நான் அடிக்கடி என்ன பழமொழி சொல்லுவேன்னா, ஒரு பொருளை வந்து
கிடைக்கல, தேடி கிடைக்கலன்னா பகல்லே உனக்கு பசுமாடு தெரியாது, இருட்டுலயா எருமை மாடு தெரியும்னு சொல்வேன் நான். நான் சொல்வேன், அடிக்கடி நான் சொல்ற பழமொழி இது. உனக்கு தேட தெரியல அப்படிங்கறத சும்மா கிண்டலா சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு ஒரு வேளாண்மை அப்படின்னு வைக்கும்போது அடுத்த தலைமுறைக்கு விவசாயிகள் வந்து எப்படி கொண்டு இருக்காங்க, அந்த தகவலை எப்படி சேர்த்திருக்காங்கன்னா, பழமொழி வாயில நிறைய தை பிறந்தால் தலைக்கோடை, மாசிப்பனி மச்சையும் துளைக்கும், மார்கழி மழை மண்ணுக்கு உதவாது, இப்படி வந்து சொலவடை மூலமாவும் பழமொழி மூலமாவும் நிறைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் இவர் வந்து இந்த புத்தகத்துல காணி தேடினும் கரிசல் தேடு, களர் நிலம் கெட பிரண்டையை புதை. அப்போ ஒரு களர் நிலமா விவசாயம் சார்ந்த பழமொழிகளா இருக்கு. ஆமா, ஃபுல்லா அதை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து ஒரு இப்ப திடீர்னு ஒரு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுவாங்க, நான் இப்ப வந்து செயற்கை விவசாயத்துல இருந்து நான் இயற்கை விவசாயத்துக்கு நான் மாற போறேன், நான் எப்படி வந்து அந்த நிலத்தை வந்து நான் மாத்துறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்மாழ்வார் ஐயா வந்து 60 நாள்ல மாத்திடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. எப்படின்னா, சணப்பு, அப்புறம் வந்து பச்சை பயிறு, வெட்டி வேறு, இதெல்லாம் வந்து இது பண்ணி வேளாண்மை பண்ணி அப்படியே மடக்கி உழுதுறணும். அப்படி ஒரு 2 இது பண்ணோம்னா, 2 சீசன் பண்ணோம் அப்படின்னா 60 நாள்ல அந்த நிலத்தை வந்து இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய நிலமா நம்ம மாத்திடலாம் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்திருக்காரு இந்த புத்தகத்தின் மூலமா. பச்சை பயிறு இன்னொன்னு சணப்புன்னு சொல்லுவாங்க. சணப்பு, பச்சை பயிறு, வெட்டி வேறு, இது வந்து நம்மாழ்வார் ஐயா வந்து வேற வேற புத்தகங்கள்ல சொன்னது. இதுல அத பத்தின குறிப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இத பத்தி சொல்லியிருக்காரு. 2-3 மூலிகைகளை வந்து எந்த மூலிகைகளை வந்து மனிதர்கள் பயன்படுத்தக்கூடாது, எந்த இப்ப பாத்தீங்கன்னா கிளைரிசிட்டியா அப்படின்ற ஒரு செடி வந்து ரொம்ப அதிகமா உரக்குன்றை வந்து சீக்கிரமா மண்ணோட நிலத்தை வந்து மாத்திரும் அப்படின்னு சொல்றாரு. செயற்கை விவசாயத்துல இருந்து இயற்கை விவசாயத்துல வந்து மாத்திரும் சொல்றாரு. உரக்குன்றை செடியை விதை போட்டு முளைக்க வைப்பது எளிது, கட்டை விரல் பருமன் உள்ள குச்சியை 1 அடி நீளம் வெட்டி நட்டு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து மண்ணை வந்து ரொம்ப நல்லா வளமா மாத்தும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரே ஒரு மூலிகையோட பெயர் வந்து வேற வேற ஏரியால வேற வேற பெயரா சொல்றதுனால நம்ம அந்த காரண பெயர் வந்து மாறுது அப்படின்றாரு. ஐபோனியா அப்படிங்கிற ஒரு செடிய வந்து காட்டாமணுக்கு செடி, அத காட்டாமணுக்குன்னு சொல்லிட்டு எங்க சொல்வாங்கன்னா தஞ்சை, திருச்சி மாவட்டத்துல சொல்றாங்களாம் காட்டாமணுக்க. பொள்ளாச்சியில வந்து ஆத்தூணான்னு சொல்றாங்களாம். செங்கல்பட்டுல வந்து கடல் பாலைன்னு சொல்றாங்களாம். சிவகங்கை மாவட்டத்துல இதோட பேரு அடங்காப்பிடாரி. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு வட்டார வழக்கு சொல் மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, ராமநாதபுரத்துல வந்து இதோட பேரு வந்து வெட்டி எறிந்தான். அப்போ அந்த ஐபோமியாங்கிற அந்த பொட்டானிக்கல் நேம வந்து ஒவ்வொரு ஊர்லயும் எப்படி எப்படி எல்லாம் கையாண்டிருக்காங்க அப்படின்ற இந்த புத்தகத்துல இந்த தகவல்லாம் இப்போ யாருக்கிட்ட போய் இதெல்லாம் சொல்றது. அதே போல அவர் சொல்லுவாரு, நிலத்தை உழுவதற்கு வந்து காளை மாடுகளை தான் பயன்படுத்தணும், டிராக்டரை உழுதோம்னாக்க காளை மாடுகள் சாணி போடுது, டிராக்டர் சாணி போடுதான், அது நம்மாழ்வார் ஐயா சொன்னது கூட இல்ல, ஜேசி குமரப்பா ஐயா சொன்னது, பார்லிமெண்ட்ல சொன்னது. முதல்ல டிராக்டர் வந்து ரசாயன விவசாயம் ஒட்டி தொழில் புரட்சி வந்த காலத்துல வந்து ஃபேக்டரி வந்து உள்ள கொண்டு வரணும், டிராக்டர் எல்லாம் உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு தொழில் புரட்சி நடந்த காலத்துல வந்து பேசும்போது பாராளுமன்றத்துல ஜேசி குமரப்பா ஐயா சொன்னதை வந்து நம்மாழ்வார் ஐயா வந்து நினைவு கூர்ந்திருப்பாரு. ஆமா ஆமா, மிக அருமையா இருந்தது சகோதரி. நன்றிமா, நன்றி. நீங்க பேசுனது நல்ல விஷயம். விவசாயம் சம்பந்தமா காந்தரமான ஒரு விவாதங்கள் ரொம்ப தேவைப்படுது தமிழ்நாட்டுல. நம்மாழ்வார் போல தென்னிந்தியாவிலேயே யாரும் இந்த அளவுக்கு ஆழமா கல்வி சார்ந்து, உணவு சார்ந்து, வேளாண்மை சார்ந்து பேசுனதில்லை. அதனால நம்மாழ்வார் நம்முடைய தமிழக விவசாயிகளுக்கு எல்லாரும் வழிகாட்டியிருக்காரு. அதே போல நீங்க சொன்னீங்க இல்லையா, தமிழ் உண்டுல நீங்க தான் பேட்டி கொடுத்தீங்க போலது தமிழ் திசையில. அதுல என்னன்னா, இது போல இயற்கை வேளாண்மை உணவு கொடுக்காது அப்படின்ற மாதிரி, இயற்கை வேளாண்மை உணவு அளிக்காது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம என்னன்னா, குறிப்பா மனிதனுக்கான உணவு மட்டும் உலகம் முழுவதும்
கோடிக்கணக்கான ஏக்கர் பயிர் பண்றாங்க. ரெண்டாவது, மனிதன் மட்டும்தான் வாழறதுக்கான திட்டமிடுதல் இருக்காங்க. இப்போ பூச்சிக்கொல்லி தெளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேன் போன்ற பூச்சிகளை பற்றியோ அல்லது பூச்சிகள் இல்லாத உலகத்துல வாழணுன்றதையோ சாத்தியமே இல்லாத விஷயமா இருக்குது. அதனால மனிதனை மையப்படுத்திக்க வேளாண்மையை விட்டுட்டு பயோடைவர்சிட்டியை, உயிரின வேளாண்மையை நம்ம கையில் எடுத்தால்தான் எதிர்காலத்தை தாக்கு பிடிக்க முடியும். கியூபால அது முக்கியமா சக்சஸா பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் இயற்கை வேளாண்மை நீங்க சொல்ல மாதிரி நீங்க பேசின விஷயங்கள் நிறைய பேசிருக்கீங்க. இது போல விஷயங்கள்லாம் பிடி பிரிஞ்சாலுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். பெங்களூர்ல நடந்த கருத்து கேட்பு கூட்டத்துல 2000 பேர் இந்த இடத்துல ஜெயராம் ரமேஷ் அவரு நடுவராக இருந்து அந்த கமிட்டிக்கு தலைவராக இருந்தாரு. 2000 பேர்ல 1900 பேரும் கையை வேணான்றாங்க. கையை சைகையால சொல்றாங்க பிடி பிரிஞ்சால் வேணாம் அப்படின்னு. அதுல அதிகாரிகளும் பன்னாட்டு நிறுவனுடைய ஏஜென்ட்டுக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது போல மக்கள் கருத்து வந்து இயற்கை வேளாண்மை பக்கம் தான் இருக்குது. அரசினுடைய எடுபிடிகளும் மட்டும்தான் இது போல இயற்கை வேளாண்மைக்கு எதிராக இருக்கிறாங்க. உங்களை போல பெண்கள்லாம் கிராமங்கள்ல வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பேசியது ரொம்ப நல்லா இருக்கு. பசுமை புரட்சியின் வன்முறை என்ற புத்தகம் தான் ரொம்ப என்னை இயற்கை வேளாண்மையை மாற்றியது. வாசிப்பு தான் என்னை இயற்கை வேளாண்மை மாற்றியது. அதனால வாசிப்பு, விவசாயிகள் வாசிக்கணும். நிறைய பேர் வேற எல்லாரும் வாசிக்கிறாங்க, பொறியாளர் வாசிக்கிறாங்க, வெவ்வேறு வாசிக்கிறாங்க. விவசாயிகளை வாசிக்க வைக்கணும். நம்மாழ்வார் புத்தகம், வந்தனா சிவா புத்தகங்கள்லாம் வாசிச்சா கண்டிப்பாக மாற்றம் வரும். நீங்க பேசியது முழுக்க முழுக்க ரொம்ப நல்ல விஷயம் என்று குறிக்கொண்டு வாழ்த்தி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி. வணக்கம்ங்க. அது போல ஐயாவும் இப்போ பேசியிருந்தார் இல்லையா, பிடி ராஜேந்திரன் ஐயா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கலசபாக்கம் பகுதியில் இயற்கை விவசாயத்தெல்லாம் ஒருங்கிணைச்சு இயற்கை விவசாயிகள்லாம் ஒருங்கிணைக்கிறாங்க. இவ்வளோ மாதத்தோறும் ஒரு 5ஆம் தேதி ஒரு கூடல் ஏற்படுத்தி ஒரு ரொம்ப பெரிய லெவலில் பண்ணிட்டு வராங்க. திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் அதிக அளவில் இயற்கை விவசாயிகளை உருவாக்குனதும் அதுபோல் அப்பயே வந்து நம்மாழ்வார் ஐயாவை வர வச்சு விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்தியிருக்காங்க. சூப்பர் ஐயா, பார்த்திருக்காங்க. சூப்பர் சூப்பர். அதே போல உங்களுடைய உரையும் ரொம்ப அருமையா இருந்ததுக்கா. இந்த ஒரு அறிவியல் விஷயத்த வந்து எளிமையா வந்து புரியுற அளவுக்கு சொல்லியிருந்தீங்க. அந்த பேசில பாக்டீரியாவை எப்படி ஜீன் மாற்றம் பண்றாங்க, இது சிறப்பா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளவு நாள் இருந்தாலும் இந்த புத்தகம் படிக்கும் போதுதான் அது ஒரு கிருமி அப்படிங்கறதே, நானு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அப்படின்றது அந்த வார்த்தை மட்டும்தான் எனக்கு இருந்ததே தவிர, இந்த புத்தகம்னா அது கிருமின்றதே எனக்கு உணர வச்சது. நன்றி. முருகன் லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவரோடது. ஆமா ஆமா. ஐயா அடுத்து வேற என்ன சொல்றீங்களா? இந்த உலகம் முழுவதும் விட இந்தியாவில் ஒண்டிதான் மரபணு மாற்றப்பட்ட உணவு என்பதே கிடையாது. ஸோ அது இயற்கை விவசாயிகளுடைய மிகப்பெரிய எதிர்ப்புனாலதான் மரபணு கடுகை எதிர்ப்பதோ, மரபணு கத்திரிக்காவுக்கு எதிர்ப்பதற்கோ 2000 பேர் வந்தாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் கலந்துக்கிட்ட மிகப்பெரிய கூட்டத்துல அன்னைக்கு 2000 பேரும் எதிர்ப்பு பண்ணாங்க. கடுகுக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்பு நீதிமன்றங்கள்லாம் கருத்து சொன்னது. இன்றைக்கு எல்லாரும் நல்ல உணவு சாப்பிட்றதுக்கு இயற்கை விவசாயிகள் அடிப்படையா இருக்காங்க. ருசியான உணவு, நீங்க உணவு அளிக்க முடியுமா எல்லாருக்குன்றதை விட ஒரு ருசியான உணவு. நீங்க பாத்தீங்கன்னா ஜீரக சம்பா, கருப்பு கவுனி, ஏகப்பட்ட அரிசி, ஏகப்பட்ட காய்கறி விதைகள்லாம் இப்போ வந்துடுச்சு. இப்போ இன்னைக்கு கூட விதை திருவிழா தேவிகாபுரத்தில் நடத்திட்டு வந்தோம். 5ஆம் தேதி கலசபாக்கத்துல விதை திருவிழா நடத்தும். திருவண்ணாமலை மாவட்டத்துல மட்டும் 3 இடங்கள்ல விதை திருவிழா இந்த மாசம் நடக்குது. ஆடி மாசத்துக்கு ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு பாரம்பரிய காய்கறி விதைகளும் நெல் விதைகளும் செல்வதற்கு நம்மாழ்வாரும் இயற்கை விவசாயிகள் முன்னோடி தான் காரணம். இது வேற எந்த மாநிலங்களுக்கும் இந்த அளவுக்கு கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா விதை ஆர்வலர்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்காங்க. நாங்க மைசூர்ல நடைபெற்ற ஒரு இயற்கை விவசாயிகள் அகில இந்திய மாநாட்டிலையும், கேரளாவில் இருக்கிற அகில இந்திய இயற்கை விவசாயிகள் மாநாட்டில் கலந்துக்கிட்டோம். தமிழ்நாட்டில் தான் யங்ஸ்டர் பூரா விதை ஆர்வலராக இருக்காங்க. கிட்டத்தட்ட 100கணக்கான இயற்கை இப்போ சமீப 5 வருடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்துல மட்டும் 20 பேருக்கு மேல இருக்காங்க. ஆக தமிழ்நாட்டுல பெருமை கொள்ளக்கூடிய, நீங்க நீட்டு தேர்வு, டாக்டர் அதெல்லாம் விட நிறைய அறிவாளிகள், IAS விட இயற்கை விவசாயத்துல இளைஞர்களுடைய மிகப்பெரிய தமிழ்நாட்டுல பங்களிப்பு அதிகம். இதுதான் இயற்கை தமிழ்நாடுடைய ஆரோக்கியம்,
தமிழ்நாடுடைய கிராம வளர்ச்சி, தமிழ்நாடுடைய பொருளாதாரம், தற்சார்பு கிராமங்கள், நோயற்ற வாழ்வு, நல்ல நீர், நல்ல நிலங்கள், சுவையான உணவுகள், இயற்கை சார்ந்த வாழ்வியல், இதையெல்லாம் அந்த இளைஞர்களை தான் கொண்டு வர்றாங்க. ஆனா பசுமை விகடன் மற்ற பத்திரிகைலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆனந்த விகடனை விட பசுமை விகடன் அதிகமாக விற்குது. இப்போ அந்த இவங்க சீதாலட்சுமி பேசுன மாதிரி ஏகப்பட்ட நம்மளோட புத்தகங்கள்லாம் நிறைய விற்பனை ஆகுது. அதனால இந்த யூடியூப்ல பார்த்தீங்கன்னா செயற்கை வேளாண்மைக்கு ஒரு சேனல் கூட யாரும் பார்க்கறதே கிடையாது. அதனால இயற்கை வேளாண்மை தான் நிறைய வருது. அதனால நம்ம நல்ல மாற்றங்கள் தமிழ்நாட்டில் மாற்றங்கள் வருது. அது ஆரோக்கியமான மாற்றங்களா இருக்கும். அது கல்வி யூனிவர்சிட்டியோ அல்லது தமிழ்நாடு வேளாண்மை பல்கழகமோ அல்லது தமிழக அரசாங்கத்துடைய கல்விக் கொள்கையோ இல்லாம நம்மாழ்வார் போன்ற இயற்கை விவசாயினுடைய பெரும் பணிகளுடைய அடிப்படை கட்டமைப்பா இருக்குது. அது வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. நம்மாழ்வார்கிட்ட பேசுனீங்க, கல்வி பத்தி பேசுவாரு, விளையாட்டை பத்தி பேசுவாரு, தற்சார்பு பத்தி பேசுவாரு, விஞ்ஞானத்தை பத்தி பேசுவாரு. எதை பத்தி பேசினாலும் அவ்வளோ பெரிய ஆளுமை வந்து கிராமப்புறங்கள் போய் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா 5 பேர் அந்த இடத்துல வந்து பேசினாரு. கிட்டத்தட்ட திருவண்ணாமலை மாவட்டத்தில் 5 காட்டி வந்திருக்காரு. நான் அவரோட பயணத்துல ரொம்ப மனநிறைவே கொள்றேன். இது காலம் கருதி இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, நீங்க கருத்து சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி ஐயா, நன்றி.